ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஈட் ஸ்பெஷல் அரேபியன் புடிங் தான் எப்படி சேர்த்துன்னு பார்க்க போறோம். பிரெட்டை வச்சு ரொம்பவே சிம்பிளா ரிச் அண்ட் க்ரீமியா செய்யற ஒரு டெசர்ட் தான் இது. வாங்க எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேன்ல 1/2 லிட்டர் அளவுக்கு நல்ல திக்கான பால் எடுத்துக்கோங்க. இப்போ பால் நல்லா காயட்டும். இதோடவே 2 ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன். இதுல ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்து கட்டி எதுவுமே இல்லாம கலந்து எடுத்துக்கோங்க. இதுவும் இருக்கட்டும். பால் பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச கஸ்டர்ட் மிக்ஸை இதோட சேர்த்துக்கலாம். கேஸ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. கொஞ்ச நேரத்தில் இந்த மாதிரி திக்காக ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ இனிப்புக்காக இதில் நம்ம சர்க்கரை சேர்க்க போகிறோம். நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கஸ்டர்ட் மில்க் பார்த்தீங்கன்னா நல்லா ரெடி ஆயிடுச்சு, நல்லா திக்காவும் ஆயிடுச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இதை 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ஸ்பெஷல் க்ரீம் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1/2 கப் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட கண்டென்ஸ்டு மில்க் இல்லைன்னா சுகர் பவுடர் கூட சேர்த்துக்கலாம். இது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இருக்கட்டும். இப்போ பிரெட் புடிங் பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு 4 பெரிய பிரெட் எடுத்திருக்கேன். பிரெட்டோட ஓரங்கள் எல்லாமே கத்தி வச்சு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் கட் பண்ணிட்டு காமிக்கிறேன் பாருங்க. நல்லா ஓரங்கள் எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு. நீங்கள் எந்த ட்ரேயில் செய்ய போறீங்களோ அந்த ட்ரேயில் பிரெட்டை அசம்பிள் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்ச கஸ்டர்ட் பாலை சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு மேலே மில்க் மேட் மிக்ஸை சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே திரும்பவும் 2 பிரெட் வச்சுக்கலாம். இதே ப்ராசஸை ரிப்பீட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கஸ்டர்ட் மில்க் சேர்த்துக்கலாம், அதுக்கப்புறம் மில்க் மேட் மிக்ஸ் சேர்த்துக்கலாம். இந்த மில்க் மேட் சேர்க்குறப்போ நமக்கு வந்து பிரெட் புடிங் வந்து நல்ல க்ரீமியாகவும் ரிச்சாகவும் கிடைக்கும். மேலே கொஞ்சமாக ஆல்மண்ட் அண்ட் பிஸ்தா சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். இதை 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சர்வ் பண்ணி பாருங்கள். நல்ல சூப்பரான பிரெட் டெசர்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரம்ஜானுக்கு நீங்கள் இந்த மாதிரி சூப்பரான அரேபியன் பிரெட் புடிங் ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா யாஸ் ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.